அவ முழிச்சுட்டு தான் இருக்கவடா. யாராச்சும் ஆட்டுக்கல்லணியில் வந்தானேலண்டா குயிக்காக பிடிச்சிருவோம். இப்போ நடந்த இந்த ஒரு பிரச்சனையால் நாங்கள் இன்றைக்கி முழுக்க முழுக்க நைட்டிலேருந்து விடிய விடிய தெய்யான பாட்டியோட வீட்டை தான் வந்து நிற்க போகிறோம். ஸோ இங்கேருந்து மறுபடியும் வந்து நாங்கள் உடையார்கட்டுக்கு போகிறோம். எப்படியுமே வந்து இன்னொரு அரை மணி நேரத்தில் அப்படி போய் அங்கே போய் சேர்ந்துடலாம். இந்த ரோட்டில் நைட்டில் போய் வர்றது சேஃப் இல்லை அப்படின்னாலும் கூட நம்மளும் ஒன்றும் பண்ணிடலாம். இனி பேடனை வெளியில் போட்டுட்டு ஒன்றுமே செய்யலாது. ஸோ பாட்டிகிட்ட போய் தான் ஆகணும். ஏரியா இங்கே பாருங்க 11:30 டைம். சரி, நான் முடிச்ச நேரம் நான் இந்த நேரம் நான் இருந்து தான் பழப்பேன். கடவுளை கண்டுருச்சியா? கண்ணில் கடவுளை ஒன்றும் காங்குறாரு. ஆனால் பேய் ஒன்றையே தான் காங்கும். நீ கண்டுருக்கியா? ஒருத்தன் அடிக்க விடுறாங்க வை. ஆனால் நியாயம் இல்லாமல் அடித்தா நாங்கள் திருப்பி அடிக்கணும். உடனே உன்னை சேட்டில் பிடிச்சிருக்குது கொஞ்சவா நேற்று என்ன இப்படித்தானே செய்யணும். நீ செய்ததுக்கு தான் நான் நீ எனக்கு கேட்டது எனக்கு 1 ரூபா கொடுத்துருந்தபடியே பட்டுன்னு என்ன கை நீட்டிட்டேன். தனிமே எனக்கு ஒரு புதுசு இல்லை. நான் இருப்பேன் தனியா. அப்படி என்ன மீறி என்ன வருது? ஓகே, கேமரா ஆன், ரோலிங், ஆக்ஷன். என்னது ஜோல்ல உண்மையில் வந்து ஒரு தரமான சம்பவம். அதாவது எங்களுக்கு இதுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் மாதிரி இன்றைக்கி பெரிய ஒரு சம்பவம். அதாவது இது நாள் வரைக்கும் நாங்கள் நிற்கிற வீட்டை இன்றைக்கி வந்து நைட்டுக்கு நாங்கள் நிற்க முடியாது. ஸோ இதோட மிஸ்டேக்ஸ் யாரோடது அப்படி சொல்லி பார்த்து சொன்னால் முழுக்க முழுக்க எங்களோடது. அதாவது முன்னால் நடந்த சம்பவம்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அதை ஒரு சில வீடியோலையும் நாங்கள் சொல்லி காட்டி கலாய்ச்சிருப்போம். அதாவது என்னென்னு சொன்னாலும் வந்து ஆற்றுக்கு போகும்போது மீன் படிக்கிறதுக்கு அத்தாங்க வீட்டுக்கு போவோம் தெரியுமா? அப்படி கதை ஒன்று தான் வந்து. அதாவது என்னென்னு சொன்னால் அந்த வீட்டோட திறப்பு வந்து 2. ஸோ வந்து வீட்டில் இன்றைக்கி சுமண்ணா அட்டை ஒன்று இருக்கும், எங்கள்கிட்ட ஒன்று இருக்கும். ஸோ மார்னிங் நாங்கள் போகும்போது சுமண்ணா நிற்கார் அப்படின்ட்டு சுமண்ணா நிற்காரண்டா அப்படின்ட்டு வச்சுட்டு போகல. உண்மையில் கீயை ஒரு மறதியில் வந்து நாங்கள் வேக்கில் தூக்கி போடாமல் உள்ளே வச்சுட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் சுமண்ணா நினச்சிருக்காரு எங்கிட்ட இருக்கிற கீயை நாங்கள் கொண்டு போயிருப்போம் அப்படின்ட்டு அவர் வீட்டில் வந்து லொக் பண்ணிவிட்டு அவர் இப்போ ஜப்னாக்கு போயிட்டார். ஸோ எங்களுக்கு இருக்குதானே அப்படின்ட்டு நாங்கள் பாட்டிட்டு போய் தெய்வான பாட்டிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு திரும்ப அப்படி போயிட்டு கடைக்கு போய் சாப்பிட்டுட்டு வீடியோலாம் எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு வந்த டைமை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 9:45. ஸோ வந்து இந்த டைமுக்கு வந்து ஓகே உள்ளே போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் தூங்கலான்ட்டு கீயை பேக்கை திறந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பேக்குக்குள்ளே கீ இல்லை. பிறகு தான் வந்து யோசித்து பார்த்தா கீ வந்து உள்ளே இருக்குது. சரி அப்படின்னு சொல்லி சடன் அண்ணா கால் பண்ணேன். அண்ணா சொன்னார் வந்து நாளைக்கு மார்னிங் தான் தம்பி அவர் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து இப்போ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ போன வாட்டி பூட்டு உடைச்ச மாதிரி இந்த வாட்டியெல்லாம் உடைக்க இயலாது மறுபடியும். ஸோ அதை விட பெட்டரான ஒரு ஐடியா. இப்போ நடந்த இந்த ஒரு பிரச்சனையால் நாங்கள் இன்றைக்கி முழுக்க முழுக்க நைட்டிலேருந்து விடிய விடிய தெய்யான பாட்டியோட வீட்டை தான் வந்து நிற்க போகிறோம். ஸோ இங்கேருந்து மறுபடியும் வந்து நாங்கள் உடையார்கட்டுக்கு போகிறோம். எப்படியுமே வந்து இன்னொரு அரை மணி நேரத்தில் அப்படி போய் அங்கே போய் சேர்ந்துடலாம். ஸோ வந்து என்னென்னு சொன்னால் அந்த ரோட்டில் நைட்டில் போய் வர்றது சேஃப் இல்லை அப்படின்னாலும் கூட நம்மளும் ஒன்றும் பண்ணிடலாம். இனி பேடனை வெளியில் போட்டுட்டு ஒன்றுமே செய்யலாது. ஸோ பாட்டிகிட்ட போய் தான் ஆகணும். பாட்டிக்கிட்ட கூட வந்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணலை. சடனு போய் இப்போ அங்கே நிற்க போகிறோம். பாட்டி ஷாக்காக போகிறாங்க. எங்களுக்கே இங்கே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங். ஸோ இது பாட்டிக்கு அடுத்த ஒரு ஷாக்கிங்காக போக போகுது. ரைட், இப்போ போகிற வழியில் நைட் ஆகிட்டு தானே நீ ஒன்றும் பண்ணிடலாது. மறுபடியும் போகும்போது ஒரு டீயை குடிச்சிட்டு பாட்டிகிட்ட போய் தான் நிற்கணும். வழிக்கூடலாம். நம்மளுக்கு மட்டும் எப்படி இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி தெரியாது. ஸோ தவறுதலுக்கு வருந்து கொண்டு இப்போ வந்து தெய்வான பாட்டிட்டு கிட்ட வந்து கிளம்பலாம். வேடனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நின்று பறந்துட்டு போகிறதெல்லாம் வந்து மணலக்காண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. காலுக்குள்ளே நின்று பறந்துவாங்க, நிற்கிறது தெரியாது. நைட் வியூ எப்படி இருக்குன்னு பாரு. பாட்டி இந்த ஏரியா இந்த பக்கம்லாம் யானை வந்தாலே தெரியாது. நிறைய வீடியோவில் பார்த்துருவீங்க ஆல்மோஸ்ட். இருந்தாலும் இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு.
சுற்றி பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கும். அந்த லைட் பிடிக்கிற இடங்கள் மட்டும்தான் வெளிச்சம் தெரியும். பாட்டி எப்படி இருக்காங்க அப்போ. இந்த டைம்ல ஆடுறாரு. அதான் யோசிப்பாங்க. ஓ இந்த பக்கத்தால் கரெக்டாக சரி லொக் போட்டிருக்கோம். வருக எப்படி அவ முழிச்சுட்டு தான் இருக்காவடா. பாத்தியா, யாராச்சும் ஆட்டுக்கல்லணியில் வந்தானியலண்டா குயிக்கா பிடிச்சிருவோம். என்னடா 20 வந்துட்டான்ட்டு வாக்காவு மட்டக்கள போக போகிறோம். வாய் அவசரமாக போகண்டு வந்துச்சு, கிளம்ப போகிறோம். தான் சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தோம். இப்போ கிளம்பணும். இந்த ரைட் சம்பவம் என்ன தெரியுமா? சம்பவம் பெரிய சம்பவம். என்னன்னா, நீங்க கண் முழிச்சிருக்கீங்களா இல்லை இந்த டைம்ல எல்லாம் தூங்குறீங்களா? ஆட்டுக்கல்லடி வந்தா இப்படி ஈஸியா தூக்குவானுன்றதை பாக்குறதுக்காக வேண்டி வந்தோம். இல்ல சம்பவம் என்னன்னா, நாங்க திறப்ப வீட்டுக்குள்ள வச்சு வந்துட்டோம். வீட்டுக்காரன்னா மற்ற திறப்பலை கூட்டிட்டு அவர் யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டார். தங்குறதுக்கு இடம் இல்லை, அதான் உங்களை தேடி வந்தேன். எப்பா இவ்வளவு இருட்டா இருக்கு உங்களோட ஏரியா. ஒன்றும் புதுசு கிடையாது, பட் இருந்தாலும் மழை பெஞ்ச டைம்ல எப்படி இருக்கு. அப்ப இந்த டைம்லயும் தூங்கலையா நீங்க கடுமாள் தான். சத்தம் கட்டா பட்டியால எழுப்பி பார்க்குற போல இருக்குண்ணே. ஐயோ வேடனை இந்த இடத்துல வச்சிருவோம். ஓகே, அப்பயும் தண்ணி வச்சுட்டு தான் இருக்கா பார்த்தீங்களா? சுடு தண்ணி வச்சுட்டு தான் இருக்கா. சாப்பிட்டீங்களா? அப்போ அது சரி. ஐயோ இல்லை வேணாப்பா, இப்போ தான் அந்த டீ குடிச்சிட்டு வந்தோம். அப்படின்னா லேட்டாக ஆகட்டும், நாங்கள் ஒரு டைம் சொல்லுவோம். ஏலாது நுழம்பெல்லாம் எப்படிங்க? நுழம்பு இல்லை இங்கே பொய் சொல்ல வேணாம். நல்லமா நீங்க நல்லா நித்திர தூக்கத்தை கலச்சி போட்டு இருக்கிறோம். ஓகா, அந்த வெண்டால வந்தாலே சத்தம் கட்டுறது ஓடி வந்து பார்க்குறாவு. உங்களை போல ஆட்டுக்கல்லணியில் வந்து ஆட்டை தூக்கிடுவானுடா. எப்படி வேலை எனக்கு இப்போ பைக்கில் ஓடி வந்ததுக்கு பிரதர் எப்படி இருக்குன்னு சொன்னால், நுவரையிலெல்லாம் புஷ்பா மாடு விட்டு ரெண்ட மாதிரி கூழுக்கு டைம் சொன்னால் புஷ்பாமா சுடுதண்ணி வச்சு தருவா. இவ்வளோ நேரமும் போயிட்டு அப்புறம் வீடியோலாம் எடிட்டிங் பள்ளியில் வீடியோ எடிட்டிங் பண்ணி எடுத்துட்டு அதை அப்லோட் கொடுத்து போட்டு அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டுக்கு இப்படி முடிச்சு எடுத்துட்டு கொஞ்சம் யோசிச்சு போட்டு வந்தோம். என்னடா செய்யறண்டு. இப்போ 10 மணியா? இப்போ 10-15 நீங்கள் பார்க்கல. 10-15 இங்கே பாருங்க 11 டைம். சரி, நான் முடிச்ச நேரம்னா இந்த நேரம் நான் இருந்து தான் பழப்பேன். இருந்துட்டு படுக்கிறதா? அப்போ நம்ம பிரசாந்த் மாதிரி இப்படி தியானத்தில் இப்படி இருந்து அப்படியே நித்திரோல வர முக்காட்டை தூக்கி போட்டது அப்படிதான் அவருக்கு. அப்போ பைக் சத்தம் கேட்க என்ன நினைச்சிங்க? இந்த மேட்டு காணிக்காரன்னு பிறகு ஒரு கண்ணுட்டு இல்லை, இது எங்கட இவனுங்க தான் வரானுங்க. பிறகு ஐட்டம் நூற்றுட்டு அடுப்பு பற்ற வச்சேன். நீங்கள் 2 பேரும் அப்போ இதில் இருக்கிறாங்க, நான் அங்கே உள்ளே இருக்கிறேன். பிரச்சனை நாங்கள் பாய போட்டுட்டு கீழே தூங்கினாலும் தூங்குவோம், எங்களுக்கு அது கேஸ் இல்லை. ஆட்டத்தை பாரு, அவருக்கு ஜாலி தான், அவருக்கு ஒரே ஜாலி தான். அவருக்கு என்ன, இவங்க என்னவோ ஒரு தந்திரம் ஒரு வேலை. நான் சொல்கிறேன் இப்போ இவங்க போகிறாங்க. இவங்க சும்மா உங்க வாய் முழுத்தம் பழிச்சிருச்சு பார்த்தீங்களா? நின்று போங்கடான்னு சொல்லி சொன்னோம். அங்கே போகிற நேரம் நிற்க வேண்டியதான் ஆயிருக்கு. நாங்கள் போனதுக்கப்புறம் மழை பெஞ்சிச்சா? அதான் ரோட்டு அப்படி இருக்குது, ரோட்டுமாவா இருக்குது.
சரி இருங்க நான் தேவை கோப்பி ஆட்டி தரேன். கோப்பியா பிரதர்? எனக்கு வேணும், இவருக்கு மட்டும் கொடுங்க பாட்டி. பாட்டியம்மா எனக்கு வேணும், அவன் குடிக்கிறல. ஏன் நான் சில பல காரணங்களால் எல்லாம் விட்டாச்சு, டீ காஃபி எல்லாம். அதெல்லாம் விட்டு காரண காரியங்கள். ஐயோ உடம்பு எப்படி தானே உங்களுக்கு? அடுப்பு எந்த எரியுமோ இல்லை? அடுப்பெரியும். இப்போ குளிருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கு வேணா. என்ன ப்ரோ இது? இது பனங்கா பணியாரம் தெரியுமா? தெரியாது. இதுக்கு என்ன பேர் இருந்தா இதுதான் பருத்தித்துறை வடையா. ஐயோ தப்பி தவிர அப்படி சொல்லிடக்கூடாது. நாங்க சுட்ட பருத்தித்துறைக்காரங்க தேடி வந்து அடிப்பாங்க நம்மளுக்கு. நாங்க சுட்ட தட்டு வடை. என்னடா இது இது மாதிரி இருக்குடா, பலகாரம் மாதிரி தான் இருக்கு. பணியாரம் தான் நசி இது. ஐயோ ஐயோ. சொல்லுங்க. இருக்கு போட்டுட்டு உளுந்து 1-2 அரைச்சி அதுக்கு போட்டு அப்படிதான் தட்டுறது. நீ கடலை பருப்பு வாங்கிட்டு வந்தா நான் என்ன செய்யறது? உங்களை ஊற்றியோட்டுக்கு நானும் கடலை பருப்பு நாங்க சொன்னது இல்ல, ChatGPT சொன்னது தான் அது. இவரு மூலம் செஞ்சுட்டாப்புல. ஜானகி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் பாத்தீங்களா? பூனை ஓடுதுடா வெளிச்சத்தை பார்த்து. நீங்க அடுத்த இவ்வளவு தூரம் அடிக்காதுடா பார்த்து எங்கெல்லாம் போகுது. நல்ல சாமான் தான், நம்மளும் ஒன்று எடுக்க தான் வேணும். ஆனால் இது இங்கதே சாமான் இல்லை. இது யாருன்னு சொன்னாலும் வந்து நம்ம நிற்கிற வீட்டுக்காரன்ட்டு அவர் நேரத்தில் வந்து தந்திருந்தவர் வந்து அங்கே போயிட்டு லேட்டான வந்து அதை வந்து வச்சு கொண்டு வாங்க அப்படி சொல்லி அவர் தந்த முழுத்தமோ இல்லை பாட்டி சொன்ன முழுத்தமோ தெரியாது. இன்றைக்கு நல்ல ஒரு சம்பவமாக நடந்துட்டு. ஆனால் இப்படியான சாமான் இருந்தால் காட்டு வழியில் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மண்டை குளம் கூட அப்போ நம்ம பைத்தியம் ஆயிட்டோம் போல இருக்கே உள்ள அப்படியே இரிஞ்சி. கண்ணீரட்டில் கண்ணீர் இது பழமொழி உண்டு சொல்லலாம் வந்தா வாயில் ஒன்று வருதில்லை. அது சொல்லுவா இப்ப பழையபடி பழமொழி சொல்றதெல்லாம் விட்டுட்டா பாட்டி. கண்காட்சி பார்க்கலாம் தானே? கண்ணை மூடிக்கொண்டு கண்காட்சி பார்க்கலாமா? அப்போ கண்ணை திறந்திருந்தா தான் கண்காட்சி பார்க்கலாம். அதே மாதிரி நான் சொன்னது நீங்க கேட்கல. கை கட்டி வந்தானா கடம்ப காத்திருந்தாலாம் கைதேவி. எப்படி நீங்க நினைக்கிற நான் முடிச்சிருப்பேன். நினைச்சு கூட பார்க்கல. தூங்கி இருந்தா ஒரு ஆட்டோ தூக்கிட்டு போலான்னு பார்த்தோம். இது என்னது? கோப்பியா? போத்தல் வாங்கி வச்சேன், கொட்டு வாங்கி வச்சேன். கிரி காப்பி கிரி காப்பி காப்பி கிரி காப்பி. ஏனாங் டேங் රයිට් කෝපිය බොන්න පස්සේ හොඳම නිදා ගන්න ඕනේ. මට කොච්චර නිදියනවලු. නිදාගෙන හිටියා ආවේ නැහැ කියලා මම හිතන්නේ. මට පය වුණානේ ඔය සයිට් එකෙන් අලියාව නම් හරි. ඉච්චර. හරිය එන්නේ. ආයෙ වෙස්සවහිනව නම් මගේ වාහනේ එළියට තියෙන්නේ. කොණ්ඩේ යන්න විතර පොරේ. අර අතන දානව නම් උදේ නැගිටින්න බලනව නම් වාහනේ නැත්තම් ඒ මරන් යන්නේ. අපෝ මේ ඔයා පත්තට ගොර ඉන්නවනේ කිව්වා. ඔව් තමුල් තෙවිලද? තෙවිලෙන් කියන්න. ඔයා පත්තට ගොරා නැත්තේ? ගොරා නැහැ. එහෙනම් අවුලක් නැහැ. உங்களோட பக்கம் கல்லர்கள் இல்லையான்னு கேட்டேன். கல்லர்கள் இல்லையா அப்படின்னா? ஆனா ஆட்டுக்கல்ல மாட்டுக்கல்ல இப்ப கல்ல எல்லா கல்லனும் கொஞ்சம் நாள் சொல்லணும். எந்த கல்லம் வந்தாலும்
பாட்டி கையில இருந்து எதையும் கொண்டு போயிடாது. அதுதானே பாட்டி எந்த நேரத்துல எந்த சண்டை இந்த நேரத்துல முடிச்சிருக்கேன்னா அதை யோசிக்கணும். அதை யோசிக்கணும். கையில் அருவாவோட இருக்கிற கருப்பஞ்சாமியோட கண்முழிச்சு காவல் காக்கக்கூடியவங்க தான் தெய்வான பாட்டி. எப்படி பார்க்குறாங்க. தவளை சத்தம் கேட்குது பாரு, மழை அடிச்சு ஊத்த போது பாரு, குருவி சத்தம் கேட்குது பாரு, குருவி சத்தம் கேட்குது பாரு, குடுகுடுன்னு மழை வருது கேட்டு பாரு. இந்த சத்தத்தெல்லாம் கேட்கும்போது தவளை சத்தெல்லாம் அந்த காலத்தில் எங்களோட வீட்டை இருந்த ஞாபகம். குடில் வீடு இருந்தது. குடில் வீடு அப்போ அந்த டைம் வெள்ளம் வர டைம்லாம் எங்களுக்கு பக்கத்தில் குளோன் இருந்தது. தண்ணி உழவுக்குள்ள நிரம்பி வந்துடும். படிக்கட்டு வீட்டு படிக்கட்டிக்கு வந்து அலை அடிச்சுட்டு போகும் தண்ணி. அப்படி தண்ணி இருக்கும். இந்த டைமில் தூக்கம் வராது, அவ்வளோ குளிராக இருக்கும். காலெலாம் கீழே வச்சா கால் விரைச்சி போயிடும். அப்போ நெருப்பு மூட்டையில் நிலம் ஈரமாக இருக்கும். அப்போ அம்மா பானை அந்த ஒரு பெரிய கொடுக்க இது சட்டி மாவு எடுத்து அதுக்குள்ளே நெருப்பு மூட்டி அதுக்குள்ளே வச்சு தான் பிளேண்டி வைப்பாங்க. பிளேண்டி வச்சு குடிச்சிட்டு இருக்கிறது தான். காலையில் எழுப்பி தெரிஞ்சு பிறகு கல் அடிக்கி கல்லுக்கு மேலே அடுப்பு மூட்டி தான் வந்து சமைக்கிறது. அப்போல்லாம் அந்த தவளை சத்தம் கேட்கும் பாருங்க, அப்பா நல்லா இருக்கும். அந்த ஒரு சத்தத்தை வந்து இப்போ கண்ணங்காலத்துக்கு பிறகு கேட்க நல்லா இருக்கு. தவளை சத்தம் கேட்குது கேட்கும் கேட்கும் வாக் 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 அங்கே எடுத்தது. தண்ணி கேத்தல் தண்ணி கொதிக்கிறவங்க இவ்வளோ நேரம் தனியே தானே இருக்கு. நான்லாம் இப்படி சத்தியமையில் இப்படி இடத்துல இப்படி தனி இருக்கு மாட்டோப்பா. அப்படி சீவம் போயிடும். ஒரு சத்தம் கேட்டாலே உயிர் பாதி போயிடும். இருக்கிறேங்க அதான் நான் சொல்லிட்டேனே. தனியுமே எனக்கு ஒரு புதுசு இல்லை. நான் இருப்பேன் தனியா. அப்படி என்ன மீறி என்ன வர்றது, என்ன மீறி வர்றதுக்கு எதுவும் முடியாது. வருமா? வராது. அதைத்தான் தெரிஞ்சு கொள்ளணும். ஐயோ, நம்மளுக்கு ஒரு மரம் அசைஞ்சாலே இப்போ ஒன்றுக்கு போகிறதுக்கு வழியில் தனியாக போயிட்டு ஒரு மரம் அசைஞ்சாலே நடுங்கி அந்த ஸ்பாட்லேயே ஒன்றுக்கு போனாலும் போயிடும். அப்படி பயந்த ஜீவன் நம்மளாம். ஆனால் இத்தனை வயசு வரைக்கும் பாட்டி இவ்வளோ தெம்பாக திடமாக இருந்திருக்காங்கன்னா வேற லெவல் பாட்டிட்டீங்க. அடி பொலியானு. நான் இருப்பேன்ல. அது காட்டுக்கு கொண்டு என்ன விட்டுட்டு வந்தாலும் நான் இருப்பேன். வாரதெல்லாம் வா. இப்போ என்ன சாப்பிட்டீங்க? சோறு சாப்பிட்டு தான் கொஞ்சம் ரசமா எடுத்து தெரியல, பேசாமல் நித்திரையா போயிட்டு. பார்த்தீங்களா, நீங்கள் நித்திரையா போன டைமில் யாராச்சும் வந்து ஆட்டோ தூக்கிட்டு போயிருந்தா? கடைசி தானே இல்லை. இப்போ தான் ஜன்னல் அடைச்சேன். அடைச்சிட்டு தான் என்னடா கொஞ்ச நேரம் இது போகணும்னு உட்காந்து யோசிச்சு கொண்டு வந்துட்டு சரி ஒரு என்னாச்சும் ஒரு பிளேண்டியாவது வைப்போம் அப்படின்னு எலும்பி வாயை பிடிச்சிட்டு பிளேண்டி வைப்போம்னா அடுப்பு மூட்டுனே நீங்கள் மோட்டர் சைக்கிள் சத்தம் கேட்குது. மோட்டர் சைக்கிள் வித்தியாசமாக கேட்குது. அன்னைக்கு தான் வெறிக்கிட்டு வெளியில் வந்தேன். இது என்ன இப்போ கையை வச்சு பார்த்தா தண்ணி கொதிக்குதுண்டு. தொட்டு பறிக்கலுக்கான என்ன கிட்ட போய் ஹீட்டார் இதுகிட்ட வச்சு தெரிஞ்சீங்க போல நேரம். கை இரும்பு கை தான் அவங்க கை, வைரம் பாய்ஞ்ச கைங்கிறது அதுதான். விசில் அடிக்குது. தண்ணி போயிச்சா விசில் அடிக்கும் தானே. அவ இதுல தாண்டா வச்சுட்டு இருந்தோம். அதான்டா சொல்ல. ஓ, அதுல சுடுவது இதுலண்டா. ஓகே, இப்போ அது போச்சு வச்சிருக்கியா எல்லாம் ஒரு பானை கொடுவை எடுத்து கேஸ் அடுப்பில் வச்சா இதில் விசில் அடிக்கிற மாதிரி தான் பிரதர் வந்து இப்போவும் விசில் அடிக்கிற இதெல்லாம் வச்சுருப்பாங்க. 2 விசில் அடிக்கணும் தெரியுமா, அந்த தண்ணி வைப்பாங்க. அதுதான் இப்போ எல்லோரும் பாவிக்கிறோம். எல்லாரும் வந்து எல்லாரையும் சொல்லக்கூட நாங்கள் பாவிக்கல பிரதர். இப்போ என்னதான் இருந்தால் உங்களோட வீட்டில் ஒரு கேஸ் சிலிண்டர் தான் வருது. பாட்டி தான் இப்போ விறகு அடுப்பு யூஸ் பண்ணுறாங்க. அதை பாரு, வீட்டை இப்போ விறகு அடுப்பு யூஸ் பண்ணுறோம். நாங்கள் விறகு அடுப்பு யூஸ் பண்ணுவாங்க தான், எங்களோட வீட்டையும் யூஸ் பண்ணுவாங்க தான். மெயினாக இருக்கிறது கேஸ் சிலிண்டர் தான். இது காப்பி
ஆனால் மலையம் பக்கம் போய் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இதுதான் செய்திருப்பாங்க. இப்படி தான் இருக்கும். 2 அடுப்பு செய்த மாதிரி களியால் தான் அடுப்பு செய்து வச்சுருப்பாங்க. மேபி அவங்கள வீட்டில் கேஸ் சிலிண்டர் இருந்தால் கூட வந்து அடுப்பாங்கரைக்கு அந்த தட்டுக்கு எல்லாமே வந்து இப்படி சாணம் பூசி இல்லைன்னு சொன்னால் களி பூசி வெளில வச்சுருப்பாங்க, சுண்ணாம்பு பூசியிருப்பாங்க. அது சுண்ணாம்புலடா. ம் நான் டாக்டர் இது இதான் நான் வெள்ளைக்களியா சரியா வெள்ளைக்களி ஒட்டு வரலையே. இது வெள்ளைக்களியா? அப்போ அது வேற என்ன? பெயிண்ட் மாதிரி தான் இருக்குது. என்ன இருக்கு? தப்பு எடுக்கிறேன். ஆனால் எனக்கு நித்திர அரட்டிட்டு வருது. 12 மணியாகுது. 11:49. கதை கேட்கணும். கதை கேட்க போறீங்களோ? ஓ, கிழிஞ்சுது போ. கதை கேட்க போறாமல. கதை என்ன கதை? அவருக்கு வாழ்க்கை கதையை சொல்லி கொடுங்க. இனி வாழ்க்கைக்குள்ள போக போறவர் தானே, போகட்டும். உதவியா இருக்கும். சின்ன வயசுல காதல் பண்ணாதீங்கடா, கல்யாணம் கட்டாதீங்கடான்னு சொன்னா கேட்க மாட்டாங்கிறானுங்க. இவனை கொண்டு விட்டுட்டு வாங்க இடத்துல. யாரு? உடனே தான் சரியா, நான் புடி, நான் போயிட்டு வரேன். ஐயோ வேணாம் 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 வேணாம். இல்லை கோப்பியை குடிச்சிட்டு போ. சரி, எனக்கு வேணாம்னு சொல்லிட்டேன். ஏன்? நான் குடிக்கிறது ஒன்றும் குடிக்கிறது இல்லையா? நான் ஒன்று சொல்லட்டா, நீ சிவா மாதிரி இந்த கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆளாக வர்ற அடி செத்து போவ. சரி, செவன்ட்ட கேடுங்க, நான் குடிக்கிறேன் இல்லையாண்டு. நானும் தான் ஒருத்தர் குடிக்கிறேன்ல, ஆனால் கொஞ்சம் ஊற்றிட்டு தாங்க அல்சரால் படிச்சு இந்த பட்டு இருந்தாலும் பாட்டிகிட்ட கையில் குடிக்கணுன்றதுக்காக வேண்டி வேணாண்டு கூடாது. கோப்பி பணத்தில் சரி இல்லை, ஓகே, அளவுதான். ஏன்டா நிக்கிறீங்க? இந்த கட்டல்ல இருங்கடா. வேணாம். எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில தெய்வான பாட்டிக்கும் களைப்பு இல்லை, இந்த அடுப்புக்கும் ஓயில்ல போலதான் நினைக்கிறேன். எப்ப பாரு அதுல நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கு. அது நெருப்பு எரியிறது தான் அடுப்பு. வீடுன்னு இருந்தா நெருப்பு இருக்கணும். அக்கினி சட்டி அக்கினி காவடி, அக்கினி சட்டி அக்கினி காவடி. சரியா? ஏன் நெருப்பு எரியணும்? அடுப்புல இந்த சாம்பல் இல்லாட்டா பூனை தின்றாங்க. அது சரி. தென்பாண்டி சீமையில தேரோதி தேரோடி மான் போல வந்தவன யாரடித்தாரோ யாரடித்தாரோ, வளரும் பிறையே தாயாரோ, வளர்ந்தா மனசு தாங்காது. இன்றைக்கும் அன்றைய போல பூட்டு உடைச்சிருக்கலாம், ஏன் அநியாயமா ஒரு பூட்டு உடைப்போம்னு பார்த்தோம். அன்றைக்கு 2 இப்படித்தான் நேரத்தில் ஒரு வாட்டி நடந்து 2 பூட்டு அறுத்து. கனவு காணும் வாழ்க்கையாவும் நீங்க படுங்க. இதுல இப்ப கனவு வேணா ஒரு கத்திரிக்காய் கலைந்து போகும் கோலங்கள். குளத்துக்கு போங்க. பிடிக்க குளத்துக்கு தண்ணி வருதா? தண்ணி நிற்கும். அது நிற்கும். தண்ணி குளத்துக்குள்ள நிற்கும். வெளியில திறந்து விடுவாங்களா? இல்ல திறக்க மாட்டாங்க. அப்ப எங்க குளிக்குது? குளத்துல குளிக்கலாம். குளத்துல முதல்ல வராதே சட்டி கொண்டு போய் அள்ளி ஊற்றி குளிச்சுட்டு வரதுக்கு என்ன வருத்தமா? இடத்துல ஆக்கள் நிற்பாங்கல்ல. ஆட்கள் நிற்பாங்க தானே. உடுப்பு கொண்டாடுற போல பேக்கு போனவை கூட கேட்டல என்று திரும்பிட்டு வர அப்படி உறுப்பு கொண்டு வர்றது. குளிக்கத்தான் வேணும். நாளைக்கு போயிட்டு அண்ணன் வந்ததுக்கு போய் திறப்பெல்லாம் வண்டி எஞ்சி வச்சுட்டு திரும்ப உடுப்பு வண்டி வந்து தான் குளிக்கணுங்க. நான் சொல்றேன்.
2 3 சாரி கிடக்கு. ஆ, ஆளுக்கு ஒரு கடிச்சு 2 பேர் ஆளு சட்டை சரி வராது. சாரி எடுத்து போய் மீன் படிச்சு தான் வரணும் அங்கே குளத்துல. அந்த காலத்தில் மீன் படிக்கிற மாதிரி தெரியுமா? வஞ்சரா மீன், வைரா மீன். நாங்களும் அந்த மாதிரி வேலை செஞ்சுருக்கோம். இல்லைன்னா அங்கே ஊரில் இங்கே வந்து சில நேரத்தில் ரோட்டில் போகிறவங்களுக்கு கல்லத்தில் எடுத்து அடிக்கிறேன்னு இவர் பேசுவார். அம்மா கல் எடுத்து அடிக்காதம்மா போயிடணும், சும்மா இருங்க கொஞ்சம் இருங்க, ஒரு ஆளுக்கு மட்டும் ஒரு கல் அடிச்சுட்டு வரல. வாய்க்கால் தானே, அப்போ கட்டு இல்லை தானே, சில வாய்க்காலுக்கு உட்காந்துருக்கேன். வந்தோன்னு சொல்லுவார், அடி வாங்கி அங்கிட்ட பேச்சு கேட்க போகிறோம்மா. பரவாயில்ல பேசுவாங்க, பாப்பா இருப்பா இல்லைம்மா பள்ளிக்கு வந்து இன்னைக்கு நாளில் தெய்வான பார்த்தீங்களா? வீட்டில் இருக்கையே அந்த வேலை செய்வேன். அதனே இன்னைக்கும் தனியாக இருக்கிறேன்னா இத்தனை வயசு நீ நம்பி இருக்கவே மாட்டேன் பாட்டி தனியாக இருக்கும்னு. இந்த நைட்டில் தான் நான் சொன்னேன், நாளெல்லாம் அப்படி தனி இருக்கவே இல்லாது. ஏன் என்ன அப்படியாடா உன்னை எவனும் தூக்கிட்டு போயிடுவான் லூசா? தூக்கிட்டு போயிடுவான்ல, பயம் பாட்டி, பயப்பட வச்சு பழுத்துட்டாங்க. எங்களோட ஒரு பக்கம்டா ஓகே, அதுவும் சும்மா தனியெல்லாம் நடக்க மாட்டேன் நைட்டில். பைக் அப்படின்னா ஓகே. ஒரு காலத்தில் திருவம்பாவை திருப்பாவைக்கெல்லாம் நடந்து போயிருக்கேன். எங்கள் விட்டபடி சமம் 2:30க்கு 2 மணிக்கெலாம் கிளம்பி குளிச்சு வலிக்கிட்டு வெட்டியெல்லாம் காட்டிட்டு கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் வந்து நடந்து போகணும். நடந்து போகிறது அப்பயும் ஃபோனில் பாட்டு கேட்டுட்டு லைட்டு பிடிச்சிட்டா நடந்து போவேன். அப்பயே 2-3 வாட்டி பயந்துருக்கேன். அதெல்லாம் சொன்னா புரியாது. இப்படி எனக்கு அந்த பயம் இல்லை, நான் நடப்பேன். நீ எனக்கு ஒரு கைத்தில் மனசுக்கு பயம் இல்லை, ஆனால் ரோட்டில் பூச்சி பட்டை கொஞ்சம் பயம்தான். ஏன்னா அது எங்கே கிடக்கும் எங்கே வரும்னு தெரியாது. அதுதான் துவச்சி மட்டும் கையில் இருந்தா நீ இப்போ பறந்தனுக்கு போயிட்டு வா பாட்டியமானாலும் நான் ரைட்டு தான். எந்த பாட்டில் போய் என்ன வர போகுது? யானை வந்தால் அது யானை பார்த்து கொள்றதுக்கு எனக்கு தெரியுங்க. பூனை எது வந்தாலும் வாரதெல்லாம் வா, நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு மேலே அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் நான் ஒரு கேனை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இப்போ என்னமோ சொல்ல போகிறேன்னு மட்டும் எனக்கு வடிவா விளங்குது. யாரு? நானா? குட் நைட். சரி கிடையாது சரி. நீ என்னடா சொன்ன? நீ கதை கேட்க போறேன்னு. கதை கேட்கணும், பாட்டியில் டேட் ஆஃப் பர்த்தை வந்து பார்க்கணும். நீங்கள் பிறந்த ஆண்டு தேதி? 44. 1944. 4 மார்கழி மாதம் 1ஆம் தேதி. தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாதி ஐப்பசி கார்த்திகை மார்கழி 12ஆம் மாதம். 12ஆம் மாதம் 1ஆம் தேதி. 1ஆம் தேதி. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. நீங்கள் அந்த ஐடென்டி கார்டு எடுக்கிறதுக்கு ஒரு துண்டு வச்சிருக்கீங்களா? அதை எடுத்து வாங்க பார்ப்போம். ஏந்தியே குடிக்க விட்றா. அதை குடிங்க குடிச்சிட்டா. அடிக்கட்டையா? அடிக்கட்டை தான். அடிக்கட்டைன்னா சொல்லலாம். அதாவது பிரதர், இப்போ ஐடென்டி கார்டெல்லாம் போடுறதுக்கு வந்து பெருசாக ஒரு ஃபார்மில் வந்து ஃபில்லப் பண்ணி நம்ம போடுவோம். இப்போ அதில் வந்து கீழே அடிக்கட்டை, கீழே இருக்கிற துண்டை மட்டும் கொடுப்பாங்க. மேலே கிழிச்சு ஃபார்மை போட்டுட்டு கீழே இருக்கிற துண்டை கொடுப்பாங்க. அதுதான் அடிக்கட்டைன்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு மரத்தை விட்டு நான் கீழே ஒரு அடிக்கட்டை இருக்குன்னு தானே. நீங்கள் இப்போ வானத்தை பார்த்து பேசுகிறே. அப்படி தான். ஏன்னா நீங்கள் அவ்வளோ உயரத்தில் இருக்கீங்க. வளருங்கடாண்டா, நீங்கள் வானத்தில் அளவுக்கு வளர்ந்துட்டு. அது நான் இன்னும் நம்பலை. அப்போ முதலாம் நம்புறா நீங்கள்? 1ஆம் நம்பர். 1ஆம் நம்பர் பலூன் தரா, ஒரு நல்ல பிபி தரா. பி பி. ஸோ பாட்டி வந்து 1ஆம் நம்பரு, தனி 1ஆம் நம்பரு. தனி 1ஆம் நம்பராக இருக்குன்னு தான் இன்றைக்கும் 1ஆம் நம்பர் மாதிரி இருக்கிற இந்த காட்டுக்கு நீ வந்து பயந்து சாகுற. அரே வா. பாட்டி 1ஆம் நம்பர். பாட்டி எப்பயும் டபுள் இல்லை, எப்பயும் சிங்கிள் தான். சிங்கிள் ஏக்கத்தமா எப்படி வேலை? அலோன் லைஃப் இஸ் அ பெட்டர். அலோன் லைஃப்
அந்த லைஃப் தான் எனக்கும் பிடிக்கும். அதான் நானும் சிங்கிளாகவே இருக்கேன் இது நாள் வரைக்கும். பார்த்தீங்களா, எத்தனை ப்ரப்போஸ் வந்தும் அப்சர்வ் பண்ணாமல் கமிட்டட் ஆகாமல் சிங்கிளாக இருக்கு. பாட்டி நம்பித்தேல் தானே? ஓ, அவருக்கு தெரியும். நம்பித்தேல் தானே? நம்பிட்டேன், இருந்தாலும் டவுட் இருக்கு. இந்த டோச்சி மேலே சத்தியமாக நான் சிங்கிள் தான். அப்புறம் என்ன? அப்புறம் நாளைக்கு டோச் வேலையா போகுது. உன் மேலே சத்தியமா நான் சிங்கிள்டா. சரி, என் மேலே சத்தியமா நான் சிங்கிள்டா. ஐயோ ஐயோ, நம்மளா லூசனுங்களா? அவருக்கு நம்மட கதை கேட்கிற. நாம பால் போட்டு குடிக்கிறோம். நாங்கள் அதெல்லாம் போனப்போ தரையில் தூங்கி பழகிட்டோம் பாட்டி. இந்த பேய் பிசாசுன்னெலாம் சொல்லுவாங்க தெரியுமா? எங்களோட அத்தா ஒரு கதை சொல்லுவார். அந்த பிரச்சனை நடந்தப்போ முகாம் போனவங்க அவங்க. அப்போ கடும் சண்டை நடந்துட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ளால அந்த ஊருக்காரங்க எல்லாரும் லைனாக வந்திருக்காங்க. அப்போ எல்லாரும் முன்னுக்கு போக ஒரு வழி மறிஞ்சால் வந்துட்டார். வந்து பின்னால் வெள்ளை உடுப்போட வந்து ஒருத்தங்களும் போகிறாங்களா, ஒரு சின்ன பிள்ளையா. இந்த பிள்ளைக்கு பின்னால் ஒரு சத்தம் போட்டு போனவா, இல்லைங்க எங்கே போகிறீங்கன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா பிள்ளையை காணலாம். திரும்பி பார்த்தா உண்டையும் காணல. அவருக்கு என்ன நடந்த ஏரியா தான். அதுக்கப்புறம் ஆக்கள் தான் ஒழிக்கு வந்து கூப்பிட்டு என்ன போடணும்னு சொல்லி அதுக்கப்புறம் அதில் அந்த அவருக்கு என்ன காய்ச்சி வந்தா அப்படிலாம் கதை சொல்லி தான் என்ன பல பயன்படுத்தி வச்சுருக்கேன். வெளியில் ஒரு நாளைக்கு நான் போயிட்டு கொஞ்சம் லேட்டாக வந்து வச்சுக்கொடுங்க, 1000 கதை சொல்லுவாங்க பேய் கதை. பேய் சொல்லி ஒரு வயசு பையனை பயமுறுத்தாட்டி வச்சா எப்படி பயப்படாம அப்புறம் வெளியில் போகும். நீ ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் சரியா? காலையில் மட்டக்களப்பில் எடுத்து மோட்டர் சைக்கிள் எடுத்து பிடிச்சியேன்னா எப்படியும் 12 மணிக்கெல்லாம் இங்கே வந்துடலாம். வந்துடலாம் பகலில் வந்துடலாம். வந்துருந்துட்டு அடுத்த நாள் அப்படியே சொல்லிகிட்டே வந்துடு, நான் வரமாட்டேன், நீங்கள் என்னை பயம் காட்டிட்டீங்க, நான் பார்த்துக்கிட்டே போயிருக்கிறேன். இங்கே நீங்கள் சத்தம் கட்டு ஆடா. இந்த சத்தங்களை கேட்டால் என்ன உங்களுக்கு பயம் வராது. நீ கவலைப்படாத, இங்கே ஒன்றுமே வராது. உங்களோட தான் சின்னவர் இப்படி கதவை திறந்துட்டு அந்த வெளியில் முத்தத்தில் கிடக்கும் மரம். எத்தனை டைமில் இங்கே எத்தனை பேர் செத்துருப்பாங்க இங்கே அளவுக்கு. அப்போ இந்த பேய் பிசாசெல்லாம் பொய்யா? அதெல்லாம் போய் நம்ம தான் பேய், நம்ம தான் பேய். போன ஞாபகம் இருக்கா ப்ரோ? நல்லது இருந்தால் கெட்டது இருக்குன்னு தானே சொல்கிறாங்க. கடவுளை கண்டிருக்கியா கண்ணில்? இல்லை இல்லை, கடவுளை ஒன்றை காங்குறாரு, ஆனால் பேய் ஒன்றையே தான் காங்கும். நீ கண்டிருக்கியா பேய்? ப்ரோ ப்ரோ எனக்கு 2 வருஷத்துக்கு பின்னாடி ஃப்ளாஷ்பேக் போகுது. எங்கே? ஒரு நாள் நைட் நிற்கும் போது பாட்டி சொன்ன ஞாபகம் இருக்கா? ஓ, பேயை பற்றி. நானே ஒரு பேய் தானே. எப்படி ஒரு படத்தில் வேய்க்க படத்தில் அந்த வேக் தெரியாம உள்ள போயிடும், கை காலெல்லாம் முறிச்சு அடுப்புக்குள்ளே வச்சு தீச்சுவாங்க தெரியும். இந்த கதை மாதிரி தான் வருது. அப்படி இல்லை, இது உண்மையாக நான் சொல்கிறேன். கட்டாயமாக பயப்படவே கூடாது. உங்களோட ஏரியாவுக்குள்ள வந்தால் பயப்படும். இப்படி இருக்குது, இப்படிலாம் இப்படியான ஏரியாவுக்குள்ள இருக்கவே மாட்டேன், நான் நடக்கவே மாட்டேன். இப்படி இருட்டா இருக்கிற ஒரு ஏரியா பார்த்தா பயம் இல்லாதவனுக்கும் பயம் வரத்தானே செய்யும். அப்போ நான் இருக்கேன் தானேடா. இதுதான் எனக்கு டவுட்டாக இருக்கு. நீங்கள் பெய்கிற தோஸ்து, பெய்கிற கூட்டாளி நீங்கள் இங்கே இருக்கிறாங்க. அதை சொல்லி தான் வைக்கிறேன். உண்மையாக போயில முடியதால ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே என்ன முக்கியமானதான் அப்படியே கொண்டாந்து வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு போகிறாருந்தா போகவே செய்யாதுங்க. என்ன உடனே கூப்பிடுவாளுங்க, ஃபோன் எடுப்பாளுங்க. அதாம்மா போவோம்மா, எங்கடி இந்தியால பக்கம் போவோம். கோடாளி அவங்க தான், இந்த கோடாளி தெரியல, அவங்க தான் கோடாளி கொண்டாடுறது. காட்டுக்கு போகிறா இருந்தாலும் நான் இல்லாமல் உங்களுக்கு இறங்கவே மாட்டாங்க. போய் கொண்டே இருக்கும். எனக்கு முதலாளாக போவாங்க. அந்த சரியாக விறகு எடுக்க போகிறேன், எந்த பக்கம் பண்ண பக்கம் போவோமா இந்தியாவில் போவோமான்னு கேட்க, எங்கேயாச்சும் ஒரு பக்கம் போவோம் வாங்கன்னு கூட்டிகிட்டு போவாங்க. நடையை பார்த்தா எனக்கு முதல் நடக்கும்.
ஆனால் அந்த ஒழுங்கைக்கு எந்த பக்கம் விறகு போகிறோமோ அந்த சந்தியில் நின்றுவாங்க. என்னதான் 1000 பேர் இருந்தாலும் இங்கே மெயின் டூச் இல்லாமல் அங்கே ஒன்றும் ஆடாது. ஆடாது. கேட்பாளுங்க விடு, அவங்க அம்மாவே சொல்லும், அவள் விடுங்க தெய்வான கவனம் நிற்கும். சரி வாங்க போகணும்னா விறகு போகிறதுன்னா சரி மழை விறகு எடுத்துருவோம். கட்டி தூக்கி எனக்கு உயர்த்தி விடுவாளுங்க. அவங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் உயர்த்தி, ஒரு ஆள் தனியாக தான் உயர்த்தும். நான் சொல்கிறேன், பிள்ளையாரே தூக்கிடா, இல்லைன்னா என்கிட்ட நல்லா பேச்சு கேட்போம், தூக்கிடா பிடிக்கடா, ஒரு கையின்னு தலைக்கு விறகு போயிடும். போனால் 3 பேர், இல்லைன்னா நானும் அந்த மனுஷையும் தனியாக தான் போவோம். அது எனக்கு தூக்கி விட்டுட்டு அது தனியாக அம்மா நீ பிடி, நான் தூக்கலாம், நீ பிடின்னு தூக்கும். என்ன போய் சொல்ல, இந்த பக்கத்தில் தான் இருக்குது, அங்கே தான் தண்ணி எல்லாம் போகுது. ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட எத்தனை வாட்டி கொல்லி போய் டெய்லி அதுங்களுக்கு அந்த பிள்ளைக்கு நேரம்னா நான் தான். பாட்டி இத்தனை வருஷத்துல ஏதாவது நீங்க அமானுஷ்யத்தை கண்டிருக்கீங்களா? நான் அப்படி எந்த பிரச்சனையுமே கண்ணால் சந்திக்கலடா உண்மையாகவே. எனக்கு என்ன தெரியுமா பயந்துருந்தது, நான் இன்னும் உண்மையாக தான் சொல்கிறேன், வெளியே போகிறாண்டாலும் முளவுங்களை தட்டுறது இருக்கையா என்னம்மா நிற்கிறோம் ஐயா கூட்டி கொண்டு தான் போகிறேன் வந்த மூட்டத்தில். இன்னைக்கு பொடியாக போனாரா அண்டையோட நினைக்க, இனி நான் தனியாக தான் இருக்க போகிறேன். இந்த வேலையை நான் தான் பார்க்கணும். ஒரு பக்கம் இங்கே கதை கேட்குறதா, இன்னொரு பக்கம் நிறுத்துறவங்கிறதா தெரியாது. ஓ நான் கனினா, ஓ நான் கனினா. உனக்கு ஒரு காசு சொல்கிறேன் கேட்குறியா? லண்டன் வாடா போய் மண்ணு வெட்டிக்கிட்டு வருவோம். வெள்ளை மண், வெள்ளை மண்ணா? இப்போ நான் சொன்னேன் இந்த வெள்ளை கறி வெட்டிக்கிட்டு வருவோம். இந்த டைமா? ஆமாம், மாவாடி கொண்டாவா? வாடா குண்டப்பா, நம்ம 2 பேரும் போவோம். இவன் பயந்தாங்கொழி, இவன் இந்த பயந்தாங்கொழியோட வேணாம், ஏன்டா இவனோட சேர்ற பயந்தாங்கொழி பருப்பு. பாட்டி ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம பயப்படலாட்டி நம்மளோட வாரவங்க பயப்பட்டா நமக்கு ஒரு மாதிரி இருக்கேன். இது ஒரு பயந்தாங்கொழியை கூட்டிட்டு வந்து நான் படுத்துடுற வாடு. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயாம் ப்ரோ. நான் என்னமோ அரண்டவன் தான், அரண்டவனாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் சிங்கிளாக இருக்க பயத்தோடு. அரண்டவன் இல்லாதவன்லாம் அப்படி இல்லை வருது. நீங்க பிரதர் இப்போ பேக்கிங் பொண்ணுக்கு சம்மந்தப்படுத்துறீங்க, 2மே ஒன்று அப்படித்தானே சொல்கிறாங்க. நான் சொல்லலை, நிறைய பேர் லவ் பண்ணி எப்படி சொல்கிறேன், இந்த லவ் ஃபெயிலியரான பசங்க சொல்லுவாங்க. நம்ம அந்த டாபிக் ஏன் போகிற. இப்போ பாட்டி ஏதோ கதை சொல்ல எடுத்து நீங்கள் சொல்லுங்க பாட்டி. பயந்து வாழ்ந்தோம்னா மனிதனா பிறந்தவனுக்கு பயம் இருக்கணும், ஆனால் எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாது. பயப்பட மாட்டேன், இந்த டைம் மட்டும் தான் கூட இந்த ஏரியாவில் தான் எனக்கு பயமாக இருக்குது, இந்த இருட்டை பார்க்க. ஒருத்தன் அடிக்க விடுறான்னு வை, ஆனால் நியாயம் இல்லாமல் அடித்தா நாங்கள் திருப்பி அடிக்கலாம், கட்டாயம் கொடுக்கலாம். கண்டிப்பாக என்ன அப்படி அடிச்சு தான் வந்து இப்போ இந்த 2 வருஷமாக கோட்ஸுகளுக்காக ஓடி தெரியுது. நியாயத்தோட அதை நாங்கள் புள்ள செய்துட்டு அண்டு அவனை கேட்கக்கூடாது. இப்போ நீ என்ன ஒரு அடி அடிச்சுட்டே தானே, ரைட் ஓகே நான் படுத்துடணும், போயிட்டு வாப்பா சரி மன்னிச்சுட்டேன்னு கையெடுத்து கும்பிடணும். ஒன்றை வெளியே அனுப்பிட்டு நான் பிறகு யோசிக்கணும், ஏன் என்ன லண்டன் அடித்தான், நான் என்ன புள்ள செய்கிறேங்கிறத நான் சிந்திச்சுட்டு என்னில் புள்ள இல்லை தானே, அடுத்த நாள் நீ எப்படி இந்த ரோட்டில் போதானே வேணும், சரியா? உடனே உன்னை ஷர்ட்டில் பிடிச்சி இழுத்து கேட்கணும், இங்கே வா நீ நேற்று என்ன இப்படித்தானே செய்த, நீ செய்கிறதுக்கு தான் நான் உனக்கு, நீ எனக்கு நான் கேட்டதுக்கு எனக்கு 1 ரூபா குத்து இருந்தபடியாக பட்டுன்னு என்ன கை நீட்டிட்டேன் நானா கதை. பிறகு திருப்பி உனக்கு கொடுத்தா நீ வாங்கி கொண்டு போகணும், இந்த மாதிரிக்கு இருக்கணும், அண்டு விட்டுறணும். அது எப்படியாப்பட்ட நம்மளுக்கும் பார்க்க சின்ன ஆளாண்டா கூட அவன் கொடுத்தாடியே வாங்கி கொண்டு தான் வரணும். அடுத்த
நான் அந்த அண்டு இரவு அண்டு முழுக்களும் அதை சிந்திக்கணும். நான் என்ன செஞ்சேன், நான் எது செஞ்சேங்கிறத. ஒருத்தன் டைம் பாஸுக்கு அரைஞ்சு போட்டு போனா வந்து இவனத்துக்குடா எனக்கு அரைஞ்ச ஆடவில் நான் ஜோதிச்சுட்டு இருக்கிறவா. ஒன்று இந்தியாவில் விட்டால் உருண்டு விழுந்துருவேன். நான் வீட்டுக்கு படுக்கிறேன், நீங்கள் 2 பேரும் இதில் படுங்க. எங்க தூங்க போறீங்களோ? பைக் பட்டியால இருக்கு. அது இருக்கட்டும், இங்கே ஒருத்தரும் வர மாட்டாங்க. பாட்டி ஒற்று காக்காக்களும் வராது. நீ எதுக்குமே யோசிக்காத. பிரச்சனை இல்லை, பைக் என்கிட்ட இல்லை. பூட்டிட்டீங்க தானே? இது ஹேண்டில் போட்டுறேன். போட்டாச்சு. அதான் பிரதர், என்னை போல அறிவாளியை கூட்டிட்டு வாங்க வரும்போது. ஆனா பாட்டி ஓய், எனக்கு வந்ததுல இருந்து அந்த கட்டின வீடு இருக்கித்தானே, அதுக்குள்ள சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. இல்லை சாமி, அதுக்குள்ள எதுவுமே. அதில் ஒரு பொடியை சில நேரத்தில் படுத்திருப்பான். அந்த பொடியை அங்கால கிடப்பான். நல்ல இன்னைக்கு வேலைக்கு எங்கேயோ போனான் போல கிடக்கு. அதனால் நீ கொஞ்சம் நீ வா, நாங்கள் விட்டுட்டு போவோம். கிடக்கட்டும். எதுவும் வச்சிருக்கானா கையில் காயில் தங்கம் கிடக்குதான்னு பாரு. இல்லை, இதான் இருக்கு. கேரி போட்டு எடுப்போம். இருக்கு வயிற்றுக்கு. கண்ணு கெடுத்து. ஆனால் கொஞ்சம் குளிர்ற மாதிரி இருக்கேன்னா. மழை பெஞ்சது தானே சத்தம். என்னடா வண்டும் கத்த விடுறாங்கல்ல போல இருக்கு. அடையாது மழை வந்துடுறா. நீ மாறி காலம்ல சிப்ப துறக்காங்க. என்னை கொண்டு வந்திருக்கான ஏரியா வாட்டி. என்ன என்ன பார்ப்போம். எதுவும் நகை நட்டு இருக்காங்க 19 பல நாள் கனவே. சரி, ஓகே, எல்லாரும் குட் நைட். காலையில் எந்திரிச்சு பார்க்கலாம். தூங்க போகிறேன், பயங்கர டயர்டாக இருக்கு. சரி, பாட்டியை நாங்கள் கஷ்டப்படுத்த விரும்பல. பாட்டி போய் தூங்குவோம். ஓகே, பாய். பாய். குட் நைட். குட் நைட். நீங்கள் படுங்க, நான் வீட்டுக்கு படுக்க போகிறேன். ஓகே.
குட் மார்னிங் காய்ஸ். செம்ம தூக்கம். மதியா ப்ரோ எழுமுங்க ப்ரோ. நான் உனக்கு பதிலாக தெரியுமா வருது எப்போ ப்ரோ? விடைச்சாலை சொட்டு எடுத்து போட்டு அந்த சொட்டில் நீங்களாம் வெடிக்க அதை பார்த்தில்ல சரி அதுக்கு நான் திரும்ப வந்து தூங்கு. செம்ம தூக்கம் ப்ரோ. ஆமாம் ஜிம்முக்கு வர போகல. எங்கே போகல? ஜிம்முக்கு. எங்கே ஜிம்முக்கு போனீங்க? கனவுல போய் வரேன்டா ஒரு ஆள். அது சரி. இன்றைக்கு கனவுல ஜிம்முக்கு வரலடா. இன்னைக்கு கனவுல என்ன வந்து? இன்றைக்கு கரடியும் காண்டாமிருகம் தான் வந்து. பாட்டி கடை நித்திர பாட்டி. சஸ்தியை நோக்க சரவண பவனார் குறவும் செங்கதி. இதுக்காண்டி தான் நம்ம நைட்டு வெளிக்கிட்டு வந்தேன். நல்லா ஒளிஞ்சு பார்க்குறேன். ஆ 2 பேரும் நல்ல நிற்கிறேன். நான் நிற்கிறேன். கோப்பியா இருந்து வாயை கொப்பி ஓம் சக்தி ஓம் சக்தியோ. நான் நாளைக்கு பார்க்குறேன். நீங்கள் 2 பேரும் நல்ல நிற்கிறேன். ரெயின் ஒன்று ஓடிங்க, ஒரு ஆள் ரெயின் ஓடிப்பாரு. நீங்கள் ஓடலையா? நம்மளும் ஓடிட்டு போண்டா ஓடல. அதான் பாட்டி அவர் மறைக்கிறேன். அடுத்த ஒன்றைய மட்டும் செஞ்சா சொல்ல மாட்டேன் தானே தம்பி. நான் பிள்ளை தான் செஞ்சேன்னு. அப்போ லண்டன் பிள்ளை செய்தா நான் பிள்ளை செய்தான்னு சொல்ல போகிறேன். அம்மா என்ன ப்ரோ? ஓம் ஸ்வாஹா. பாவண்டா வேடன் இங்கே வேறு போய் குளிக்காகும்டா. இதுவாரு இங்கே வேறு. அப்பா ஷெக் பாட்டியை விட்டு ஒரு வாட்டி வந்து போனா அந்த ரோட்டு அது பயங்கர சேராக இருக்கிறாது. அது ரோட்டு அது முதல் மழை பெஞ்சா தொம்பல் அடிக்குது, மழை பெய்யாமல் காஞ்சிருந்தா ஃபுல்லாக டஸ்ட் அடிக்குது. பந்தனண்டா காவ நிற்கிது. ரோண்டா சீட்டில் இல்லாமனே வந்து நின்றுக்கிட்டாப்பா. சரி சரி மொத்த கழித்து குடிங்க ப்ரோ. சரி சும்மா போயிட்டு வெளிக்கிட்டு வந்துடணும். நன்றியாம் பாட்டி இரவு முழுவதும் உங்களுக்கு அடைக்கலம் தந்ததுக்கு. அடைக்கலம் தந்ததுக்கு நன்றி சொல்கிறாப்புல. ஐயோ நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இது வந்து இந்த அடுப்புக்கு ஒரு ஓய்வு இல்லையா பிரதர்? நான் சொன்னேன் இது வந்து காசியில் இருக்கிற ஒரு பேர் இருக்குது தெரியுமா? அதுக்கு என்னது அந்த அணியா இது தீ அதுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேருன்னு சொன்னால் ஒரு சிவனின் பார்வதி அம்மா வந்து என்னை தெரிஞ்சதுக்கு அந்த வச்சாங்க பேர் சொல்லுவாங்க. அது தெரியா வருது. அதுக்குரிய அந்த நெருப்பு தான் இது. என்ன அடுப்புல இருக்கு தெரியுமா? இவ்வளோ இல்லையா? சோறு 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 இவ்வளோ வெளியாவடா. டைம் என்னடா இது? 7:45 வருது, 8 மணி ஆகி வருது. 7:49. 11 நிமிஷம் இருக்குது 8 மணி. நல்லா அசந்து தூங்கிட்டோம். ஸோ நாங்கள் வெளிக்கிட போகிறோம். பாட்டி அடிக்கிற கோஃபியோடு நாங்களும் போயிட்டு வரோம். என்னென்னு சொன்னால் போகிறதுக்கு முன்னால் பாட்டி கூட போயிட்டு இந்த வெள்ளைக்களி பார்க்கணும். பார்த்துட்டு தான் போகணும். பார்த்துட்டு போவோம்.